அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தை அமாவாசை. திதிகள் தர்ப்பணங்கள் கொடுக்க மற்றும் வீட்டில் முன்னோர்களுக்கான படையலை வைப்பதற்கான துல்லியமான பஞ்சாங்க நேரத்தை பார்க்க போறோம். இதற்கடுத்தபடியாக அமாவாசை அன்று நாம் செய்யக்கூடாத 2 முக்கியமான விஷயங்களை பற்றியும் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை திதியை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது தை அமாவாசையை முன்னிட்டு திதி தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய துல்லியமான நேரம் மற்றும் அன்றைய தினம் நாம் செய்யக்கூடாத 2 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். வருடத்தில் மற்ற அமாவாசைகள் அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவங்க கூட குறைந்தபட்சம் 3 அமாவாசைகள் அன்று தர்ப்பணத்தை கட்டாயமாக கொடுக்கணும். அதில் முதலாவதாக புரட்டாசி மாதத்தின் அமாவாசை, அதாவது மகாலய அமாவாசைன்னு நம்ம சொல்லுவோம். இரண்டாவது ஆடி அமாவாசை, மூன்றாவது தை அமாவாசை. தை மற்றும் ஆடி மாத அமாவாசைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, தை மாதம் உத்தராயண புண்ணிய காலத்தின் முதல் மாதம். தை முதல் ஆணி வரை உத்தராயண புண்ணிய காலம், ஆடி முதல் மார்கழி வரை தக்ஷணாயன புண்ணிய காலம். சோ உத்தராயணத்தின் முதல் மாதமான தை மற்றும் தக்ஷணாயனத்தின் முதல் மாதமான ஆடி, இந்த 2 மாதங்களில் தர்ப்பணம் கொடுத்தாலே அந்த வருடம் முழுவதுமே திதி கொடுத்ததற்கான பலன்கள் கிடைக்கும். அடுத்ததாக புரட்டாசியில் வரக்கூடிய இந்த மகாலய அமாவாசைக்கு என்ன சிறப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, சில வீடுகள்ல முன்னோர்கள் இறந்து போன அந்த திதி நேரம் தெரியாமல் இருக்கும். சோ வருடத்திற்கு ஒரு முறை கொடுக்க வேண்டிய அந்த திதியை அவங்க கொடுக்காம இருப்பாங்க. இது போல இறந்தவர்களுடைய திதி என்னன்னு தெரியாம இருக்கிறவங்க மகாலய அமாவாசை அன்னைக்கு, அதாவது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுத்தால் அந்த ஆத்மா பூரணமாக சாந்தி அடையும். அடுத்ததாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கூட சில பேர் நீங்க கேட்டிருந்தீங்க, திதி கொடுக்கிறதுனா என்ன, தர்ப்பணம் கொடுக்கிறதுனா என்ன, இந்த ரெண்டுத்திற்கும் வித்தியாசம் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க. பொதுவாகவே ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அன்றைய தினம் என்ன நட்சத்திரம்னு நம்ம குறித்து வைக்கணும். அதே போல ஒருவர் இறந்து போறார்னா அன்றைய தினம் என்ன திதின்றதையும் நம்ம குறித்து வைக்கணும். உயிரோடு இருப்பவர்களுக்கு நட்சத்திரமும் இறந்து போனவர்களுக்கு திதியும் ரொம்பவுமே முக்கியம். இறந்து போன முன்னோர்களுக்கு அவங்க இறந்த சரியான திதியில் அவர்களுக்கான கர்ம காரியங்களை செய்வதற்கு திதி கொடுப்பதுன்னு பெயர். அடுத்ததாக அமாவாசை நாட்களில் கோவில்களில் நீங்க கர்ம காரியங்களை கொடுத்தாலும் சரி, அல்லது வீடுகளில் நீங்கள் படையல் வைத்து பூஜையை செய்தாலும் சரி, இறந்து போன அனைத்து முன்னோர்களையும் அது சென்றடையும். இதற்கு பெயர் தர்ப்பணம்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட நபர் இறந்து போன திதி அன்னைக்கு அவருக்காக செய்யக்கூடிய தனிப்பட்ட கர்ம காரியங்களை திதி கொடுப்பதுன்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக எல்லா முன்னோர்களையும் நினைத்து செய்யக்கூடிய பூஜையை தர்ப்பணம் செய்வதுன்னு நம்ம சொல்லுவோம். அமாவாசை நாட்களில் ஒரு குறிப்பிட்ட நபரை நீங்க நினைத்து தர்ப்பணம் கொடுத்தாலும் கூட அது உங்களுடைய அனைத்து முன்னோர்களையும் சென்றடையும். முன்னோர்களுக்கான இந்த தர்ப்பணம் கொடுப்பது அந்த அளவிற்கு முக்கியமான கேட்டீங்கன்னா மிக மிக முக்கியமானது. இப்ப நிறைய வீடுகள்ல பார்த்தோம்னா திருமண தடை, குழந்தை பாக்கியத்துல தடை, உத்தியோகம் கிடைக்கிறதுல தடை மற்றும் நிறைய சுபகாரிய தடைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் கூட ஒரு முக்கியமான காரணம் முன்னோர்களுடைய சாபம். குலதெய்வ வழிபாடு எப்படி முக்கியமோ அதற்கு இணையானது இந்த முன்னோர்களுடைய வழிபாடு. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம், தாய் தந்தையர் இருக்கிறவங்க முன்னோர்களுக்காக நீங்க திதிகளையோ தர்ப்பணங்களையோ கொடுக்க கூடாதுங்க. தாய் அல்லது தந்தை அல்லது 2 பேரும் இல்லாதவங்க மட்டும்தான் திதிகள் தர்ப்பணங்களை கொடுக்கணும். சரிங்க, சிறப்பு மிக்க தை அமாவாசைக்கான திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு பிறகு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நேரத்தை பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை அன்று தை அமாவாசை. அன்றைய தினம் காலை 7:53 அமாவாசை திதி துவங்குதுங்க. அடுத்த நாள் பிப்ரவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை காலை 4:34 அமாவாசை திதி நிறைவு பெறுதுங்க. பொதுவாகவே திதிகள் தர்ப்பணங்கள்னு எதை கொடுப்பதாக இருந்தாலும் சரி, சூரிய உதயத்திலிருந்து உச்சிவானிலிருந்து சூரியன் சாய்வதற்குள்ளாக நாம் கொடுத்து முடிக்கணும். அதாவது நண்பகல் 12 மணிக்குள்ளாக திதிகள் தர்ப்பணங்களை கொடுத்து முடிக்கணும். வீட்டில் நீங்க படையல் போடுவதை மதியம் 2 மணி வரைக்கும் கூட செய்யலாம். ஆனால் திதி தர்ப்பணங்களை மதியம் 12 மணி
மணிக்குள்ளாக நாம் கொடுத்து முடிக்கணும். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னா வரும் தை அமாவாசை என்று, அதாவது பிப்ரவரி 9ஆம் தேதி காலை 7:53 முதல் நண்பகல் 12 மணிக்குள்ளாக திதிகள் தர்ப்பணங்களை கொடுத்து முடிக்கணும். அன்றைய தினம் கோவில்களில் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக இருக்கும். சோ மேக்சிமம் நீங்க 1 மணிக்குள்ளாக திதி தர்ப்பணங்களை கொடுத்து முடிச்சிருங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை யமகண்ட நேரம். சோ இந்த நேரத்துல திதி தர்ப்பணங்கள் கொடுக்கலாமான்னு சந்தேகம் இருக்கலாம். தாராளமாக நீங்க கொடுக்கலாம், தவறே கிடையாதுங்க. திருமணம், கிரகப்பிரவேசம், சீமந்தம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு தாங்க ராகு காலம் மற்றும் யமகண்ட நேரத்தை எல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். திதிகள் தர்ப்பணம் கொடுக்க இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக படையல் வைக்கும் நேரம்னு பார்த்தோம்னா நீங்க கோவிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுத்துட்டு படையல் வைத்தாலும் சரி, அல்லது டைரக்டா வீட்டிலேயே நீங்க பூஜைகள் செய்து படையல் வைப்பதாக இருந்தாலும் சரி, பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் மதியம் 2 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க படையல் வைக்கலாம். மேக்சிமம் 2 மணிக்குள்ளாக நீங்க படையலை வச்சிருங்க. முன்னோர்களை காக்க வைக்க கூடாது. சரிங்க, தை அமாவாசையை முன்னிட்டு இப்போ டைமிங்ஸ் நம்ம கிளியரா பார்த்துட்டோம். அடுத்ததாக செய்யக்கூடாத 2 விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக அமாவாசை அன்னைக்கு படையல் வச்சு நீங்க பூஜையை செய்யும் பொழுது மணி அடிக்க கூடாதுங்க. பூஜை மணியை நீங்க பயன்படுத்த கூடாதுங்க. இந்த பூஜை மணி பித்ருக்களுடைய ஆத்மாவை உள்ளே வரவிடாமல் தடுக்கும். இரண்டாவதாக நீங்க அமாவாசைக்காக பூஜைகள் செய்றீங்க, படையல் வைக்கிறீங்கன்னா அன்றைய தினம் வீட்டு வாசலில் நீங்க கோலம் போடக்கூடாது. பூஜை மற்றும் படையல் எல்லாம் முடிந்ததற்கு பிறகு நீங்க கோலம் போடலாம். ஆனால் பூஜை நடைபெறும் வரை நீங்கள் கோலம் போடக்கூடாதுங்க. இப்ப மதியம் நீங்க 2 மணிக்கு பூஜைகள் செய்றீங்க, படையல் வைக்கிறீங்கன்னா சாயங்கால நேரத்துல நீங்க கோலம் போடலாம், தவறு கிடையாதுங்க. உங்க நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அமாவாசையை முன்னிட்டு தர்ப்பணங்கள் கொடுக்காதவங்க, வீட்டுல படையல் வைக்காதவங்க நீங்க தாராளமாக கோலம் போடலாம், தவறு கிடையாதுங்க. நீங்க வேறு காரணங்களுக்காக பூஜை செய்றீங்க, உதாரணத்திற்கு அமாவாசை என்று குபேரருக்கு பூஜை செய்வது உகந்தது. சோ இது போல குபேர பூஜை செய்றவங்க அல்லது வேறு தெய்வங்களை வழிபாடு செய்றவங்க நீங்க தாராளமாக பூஜை மணியை பயன்படுத்தலாம், கோலம் போடலாம். இறந்து போனவர்களுக்கான வழிபாட்டை செய்றவங்க மட்டும்தான் மணி அடிக்க கூடாது மற்றும் கோலம் போடக்கூடாது. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.